23 வருஷமாக காத்திருந்த அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ். இனி பென்ஷன் எப்படி கிடைக்கும்? தமிழக அரசு வெளியிட்ட புதிய அரசாணையில் என்ன இருக்கு தெரியுமா? தமிழக அரசு ஊழியர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. புதிய ஓய்வூதிய திட்டமான டாப்ஸ், அதாவது தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் தொடர்பான இடைக்கால விதிகளை அரசு வெளியிட்டுள்ளது. கடந்த 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் CBS எனப்படும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருந்து வந்தது. இந்த நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இடைக்கால ஓய்வூதிய நடைமுறைகளை அரசு தற்போது வெளியிட்டுள்ளது. அதன்படி தகுதியான ஓய்வூதியதாரர்களுக்கு அவர்கள் கடைசியாக பெற்ற அடிப்படை சம்பளத்தின் 30% அல்லது 10,000 ரூபாய், இதில் எது அதிகமோ அது இடைக்கால ஓய்வூதியமாக வழங்கப்படும். மேலும் அதனுடன் அகவிலை நிவாரணமும் சேர்த்து மாதந்தோறும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணியில் இருக்கும் போதே உயிரிழக்கும் அரசு ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு இதே போன்ற இடைக்கால குடும்ப ஓய்வூதிய வசதி வழங்கப்படும். டாப்ஸ் திட்டத்தின் முழுமையான விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு இறுதி ஓய்வூதிய தொகை கணக்கிடப்பட்டு தேவையான தொகை சரி செய்யப்படும் என்று அரசு விளக்கியுள்ளது. இந்த அறிவிப்பு ஓய்வு பெற்ற மற்றும் ஓய்வு பெறப்போகிற ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கிய நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த டாப்ஸ் திட்டம் அரசு ஊழியர்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.